கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் மறுபடியும் பிறந்ததின் காரணம் நற்கிரியைகள் செய்வதற்கு. நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட்டதின் நோக்கம் நன்மைகள் செய்ய. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். தேவன் அவருடைய கிருபையினாலே நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் செய்த நன்மைகளினாலோ நாம் செய்த கிரியைகளினாலோ அல்ல, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் நம் மீது வைத்த அன்பினாலே, மிகுந்த அன்பினாலே, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்த நம்மை கிறிஸ்துவோட கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதற்காக மறுபடியும் பிறந்தோம் என்பதை அறிந்து கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ வேண்டும். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அவருடைய வார்த்தையினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறோம். எதற்காக? நற்கிரியைகளை செய்ய. நற்கிரியைகளை செய்யும்போது நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகள் செய்கிறோமா? இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் மறுபடியும் பிறந்ததின் நோக்கம் நன்மை செய்ய. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டதன் நோக்கம். ஆம் பிரியமானவர்களே, நற்கிரிகளை செய்கிறதற்கு நம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கர்த்தருடைய பிள்ளைகள் நற்கிரியைகள் செய்வோம். ஹல்லேலூயா. வேதத்தில் நான் பார்க்கிறோம், யாக்கோபு 3:16 வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வைராக்கியங்கள் இருக்கும்போது, விரோதங்கள் இருக்கும்போது, கசப்பு வெறுப்புகள் இருக்கும்போது அவர்களுடைய வாழ்க்கையிலே நல்ல செய்கைகள் இருக்காது, துர்ச்செய்கைகள் இருக்கும், கெட்ட செய்கைகள் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே நம் நற்கிரியைகள் செய்ய வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியைகளுக்கு விலகி வாழ வேண்டும். நமக்குள்ளே மாம்சத்தின் கிரியைகள் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் இப்படிப்பட்ட வைராக்கியங்கள் விரோதங்கள் எங்கு உண்டோ அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாது. கெட்ட செய்கைகள் செய்யும்போது நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாது. நமக்குள்ளே ஆவியின் கனிகள் செயல்பட வேண்டும். நம்முடைய இருதயத்திலே யார் மீதாவது கசப்பு வெறுப்பு வைராக்கியம் இருக்கக்கூடாது. ஒருவேளை இருதயத்திலே கசப்பு இருக்குமென்றால், வைராக்கியங்கள் இருக்குமென்றால், விரோதங்கள் இருக்குமென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கிருபைகளை நாம் இழந்து போகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் மாம்சத்தின் கிரியைகளுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஆவிக்குரிய கனிகளினால் நிறைந்த பிள்ளைகளாய் வாழ பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஒருபோதும் பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். அப்பொழுது அவன் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஓடி போவான். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், யாக்கோபு 3:14-15 ஆகிய வசனங்களிலே, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டுதிருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள் என்று வசனம் சொல்கிறது. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்திலே கசப்பான வைராக்கியம் விரோதங்கள் வேண்டாம். நம் கர்த்தருடைய பிள்ளைகள் நற்கிரியைகள் செய்வதற்கே மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அதை அறிந்தவர்களாய் இருதயத்தில் உள்ள கசப்பு வெறுப்பு எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்பி அவருடைய பிள்ளைகளாய் நன்மை செய்ய அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஞானத்தோடு சாந்தத்தோடு நல்ல நடக்கையினாலே நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவோம். அன்பு கூற தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். நமக்குள்ளே அன்பு இருந்தால் மாத்திரமே நம் தேவனுடைய பிள்ளைகள். பகையோ வைராக்கியமோ விரோதமோ இருக்கும் என்றால் அங்கே கலகமும் துர்ச்செய்கைகளும் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவையில்லாத காரியங்களுக்கு விலகி ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகளாய் நன்மை செய்வோம், நற்கிரியைகளை செய்வோம். அதற்கென்றே நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே
நாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் வாழ்கிறோமா? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நற்கிரியைகள் இல்லை. நற்கிரியைகளுக்கு பதிலாக துர்ச்செய்கைகள் இருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்ப அர்ப்பணிப்போம். நாம் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்தது நற்கிரியைகளை செய்ய, நாம் ரட்சிக்கப்பட்டதன் நோக்கம் நன்மைகள் செய்ய. அதை அறிந்தவர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய் நற்கிரியைகளை மாத்திரமே செய்வோம். அன்பு கூறுவோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அன்பு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. மனம் திரும்பி அவருக்கென்று வாழ்வோம். கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் வாழ்வோம். நற்கிரியைகளையே செய்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல் எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு சுகத்தோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நல்லவரே மெத்துதிக்கிறோம் அப்பா, வல்லவரே மெத்துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மெத்துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மெத்துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மெத்துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே மெத்துதிக்கிறோம். நல்ல மேய்ப்பனே மெத்துதிக்கிறோம். எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்ட கிருபைக்காக, அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. என்னென்ன காரியங்கள் செய்கிறார்களோ எல்லாவற்றிலும் உடைய கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். உடைய ஆசீர்வதிக்கும் கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். உடைய பாதுகாக்கும் கரம் பிள்ளைகளை பாதுகாக்கட்டும். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்ன வசனத்தின்படியே பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செயலிழந்து போவதாக. என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்ளட்டும். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளை தனிமையோடு வாழ்கிறார்களோ, யாருமே இல்லாமல் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே இருக்கிறார்களோ, என் தேவன் மனமிறங்கி அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா தேவைகளையும் சந்திங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, சூழ்நிலைகளை சாதமாக மாற்றி கொடுங்கப்பா. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். உதவி செய்யுங்க, மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ நல்ல வேலைகளை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுங்கப்பா. பிள்ளைகள் படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. என் தேவன் தடைகளை நீக்குகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு நிந்தையோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போவாதபடிக்கு பிள்ளைகளை தலை நிமிரச் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. கற்பத்தின் கண்ணில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி ஆசீர்வதிப்பீராக. உடைய நன்மையினால் நிரப்புங்க. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபையை தொடரும் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்தோடு கண்ணீரோடு ஏன் வாழ வேண்டும் என்று யோசிக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளுக்கு மனம் இறங்குவீராக. கடன் பிரச்சனையை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளை கடன் கொடுக்குற பிள்ளைகளை மாற்றுங்க. பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆசீர்வதிப்பீராக. தரித்திர நிலைமைகள், வறுமைகள் எல்லாம் மாறி போகட்டும். உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை சந்திப்பீராக. பலவீனத்திலும் உடைய பலன் பரிபூரணமை விளங்கட்டும் அப்பா. யாரெல்லாம் சரீரத்திலே சுகமில்லாமல் இருக்கிறார்களோ, பிரச்சனையோடு கண்ணீரோடு வேதனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களை சுகமாக்குங்க. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு சுகமாக்கட்டும் அப்பா. கைகளில் உள்ள கால்களில் உள்ள பலவீனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறைந்து போகட்டும். என் தேவன் அற்புதம் செய்கிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்யுங்கப்பா. அதிசயத்தை செய்யுங்க. நன்மைகளை கண்டுகொள்ள உதவி செய்யுங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போகிற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் திட்டமாய் பேசுங்க. அதிகாலையில் இருந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில் பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு கோட்டை. நாங்கள் நம்பியிருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. எங்களுடைய வாழ்க்கையிலே மறுபடியும் பிறந்த பிள்ளைகளாய் நற்கிரியைகளை செய்ய அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே மறுபடியும் பிறந்த பிள்ளைகளாய் நற்கிரியைகளை செய்ய அர்ப்பணிக்கிறோம். அதற்கேற்ற கிருபைகளை கொடுப்பீராக. அன்பின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா.
உமக்கென்று எடுத்து எங்களை பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.